வெல்கம் டு பிஎஸ்எஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி யமஹா அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்தாக ரன் ஆன ஒரு நல்ல ஆப் தான். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ வந்து ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்களுக்கு லாஸ் ஆகி உங்களுக்கு பிரச்சனை வரதான் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதில் அப்கிரேட் பண்ணீங்க, இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஆப்பில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் வர மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் போட்ட உடனே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டைமில் வந்து அப்கிரேட் இன்வைட்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் வந்து முந்தானேத்து அந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது. எப்படி தெரியாது அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து ஒரு 1 மந்த்தாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போதே ஒரு சில ஆஃபர்ஸ், சின்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் ஏற்றிட்டு வரதுனால நார்மலான ஆஃபர் மாதிரி தான் தெரியும். அதனால் வந்து அவங்களுக்கு சில பேரால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஹையாக அமௌண்ட்டு போட்டு அவங்க லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மள மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதில் பர்சன்டேஜ் வச்சு இந்த ஆப் வந்து இந்த ஆஃபர் வந்து கரெக்டான ஆஃபர் தானா, அடுத்தது ஆப் வந்து அடுத்த மாதம் மூவ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் டே குரூப்பில் வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஓகேவா? ஒரு ஆஃபர் வரும்போது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் அப்கிரேட் இன்வைட்டிவ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து லாஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்தரான லாங் டர்ம் ஆப்ஸோட டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். 2 டாபிக்ஸ் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலான இன்கம் மட்டும் தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் வந்து இப்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஆஃபர்ஸாக தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இதாகவே தெரியாது. உங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஆஃபர் மாதிரி உங்களுக்கு. பட் நீங்கள் கீழே லாஸ்ட்டாக இருக்க ஹையான ஆஃபர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 88,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 11 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து போட்ட அமௌண்ட் வந்து 1 வீக்லேயே எடுக்கிறப்பலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து கரெக்டாக வந்து ஒரு 300% மேலே அதிகமாகவே கொடுத்துட்ருக்காங்க. எப்போ வந்து போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு 12 நாளைக்கு கம்மியாகவே வருதோ, ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்களோ, ஸோ அப்போவே அந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு 10 or 15 days ஓகே வித்தின் 27க்குள்ளே இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து விட்ராவல் கார்டு வாங்கணும். அந்த விட்ராவல் கார்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து விட்ராவல் வருங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஒரு சில பேர் வந்து லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அதில் வந்து லாஸ் ஆனதில் 100% பேரில் வந்து 50% பீப்புள் வந்து டவுட்டில் இருப்பாங்க. ஒரு 50% பீப்புள் வந்து சரி நமக்கு நிறைய விட்ராவல் வர வேண்டியது இருக்குது, விட்ராவல் கார்டு 6,000 5,000 தானே, நம்ம வந்து பேசாமல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அப்பவும் வராது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டவுட்டில் இருக்காங்க இல்லையா பர்சன்ஸ், அவங்கள என்ன பண்ணுவாங்க வாங்க வைக்கிறதுக்காக அந்த மேனேஜரு அந்த குரூப் ஒன்று ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த குரூப் வந்து மேனேஜர் கொடுத்துருப்பா. அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி விட்ராவல் கார்டு வாங்கினது மாதிரியும் அதனால் அவங்களுக்கு விட்ராவல் வர்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பாதி பேர் வந்து ஏமாந்துருவாங்க. ஓகேவா? அதில் ஒரு 20% பீப்புள் வந்து ஏமாந்துருவாங்க. மீதி இருக்க 20% பீப்புள் வந்து எப்படியாவது அவங்களே ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேனேஜர் என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து என்ன மோசம் பண்ணிட்டாங்க, என்னை நம்பி நீங்கள் வந்து இவ்வளோது அமௌண்ட் போட்டு ஏமாந்துட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இதை எப்படியாவது நானே ரெக்கவர் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இப்போ ஜாயின் பண்ணி இது வந்து 6 மந்த் வரைக்கும் நல்லா போகும். நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் அழகாக ரெக்கவர் பண்ணிடலாங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாள். உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆப் க்ளோஸ் ஆகிற லாஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிட்டனால தான் நமக்கு இந்த அமௌண்ட் போயிடுச்சு. அப்போ நம்ம இந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணிட்டோன்னா இது ஒரு 6 மந்த் கிட்டே போகும், அப்போ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மொத்தமாகவே எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அவங்களெல்லாம் ஏமாற்றி அந்த லிங்க் கொடுத்து அதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. பட் பார்த்திங்கன்னா அந்த ஆப் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 நாள் தான் போகும். கரெக்டாக ஒரு 10 நாள் நல்லா போகும். ஸோ வந்து நார்மலாக தெரியும் மற்றவங்களுக்கு, சரி ஆப் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹையாக ஒரு ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து போடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அமௌண்ட் இழந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆஃபர் போட்டு அதில் நம்ம வர்ற ப்ராஃபிட்டில் நம்ம அந்த அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பட் ஆப் என்ன 15 நாள்லேயே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபர்தரான டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட லிங்க் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு சில ஆப்ஸ் வந்து எந்தெந்த டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியாமல் ஜாயின் பண்ணியும் நிறைய பேர் லாஸ் ஆவாங்க. எப்போவுமே ஒரு ஆப் வந்து நம்ம எந்த டைமில் ஜாயின் பண்ணோம்னா அந்த டைமில் வந்து மெம்பர்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் எடுக்கிற டைமில் வந்து நாமளே வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ப்ராக்ரஸ்க்கு எடுத்துகிட்டு எப்போ வந்து அந்த மேனேஜர் வந்து அதை
ப்ரமோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டைமில் வந்து நம்ம குரூப்பில் கொடுப்போம். ஸோ அப்போது வந்து நீங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 90% வந்து நமக்கு லாஸ் இருக்காது. நல்ல ப்ராஃபிட்டோட நம்ம வந்து இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த க்ளோசிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த ஆஃபர்ஸ் போடும்போது நமக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.